கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்கிறது. நான் அந்த வசனத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின ஆலயத்தை கட்டினவன் சாலமோன் என்று நாம் யாவரும் அறிவோம். பிந்தின ஆலயத்தை கட்டினவன் செருபாபேல் என்று வேதம் சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த பிந்தின ஆலயம், அதாவது பெரிதான மகிமையை வெளிப்படுத்தின ஆலயத்தை கட்டி முடித்தவன் செருபாபேல் என்று அறிந்து கொள்கிறோம். அந்த செருபாபேலுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை தான் நாம் வாசித்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்துரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று எழுதியிருக்கிறதே. ஒரு சொப்பனத்தை காண்கிறவன் அவனுக்கு தெரியாத விதமாய் அது அவனுக்குள்ளே உற்பவிக்கிறது. அது எப்படி அவனுக்குள் வருகிறது என்று அவன் அறியாமல் இருக்கிறான். ஆனாலும் அந்த சொப்பனத்தின் நிச்சயத்தை உடையவனாய் இருக்கிறான். அதை பார்த்தவனுக்கு அந்த நிச்சயம் இருக்கும். அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற காரியங்கள் விடுதலையாயிருக்கலாம், அல்லது ஆசீர்வாதமாயிருக்கலாம், அல்லது நீங்கள் நெடுநாட்களாய் காத்திருக்கிற காரியங்களிலே ஒரு அற்புதமாயிருக்கலாம். இதெல்லாம் ஏதோ சொப்பனம் நடப்பது போல் நடக்க போகிறது. இன்னுமாக நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு தேவன் சொப்பனங்களாய் அருளியிருக்கிறவைகள் நிறைவேறும் நாட்கள் வந்திருக்கிறது. யோசேப்புக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை தான் கொடுத்தார். ஆனால் அந்த சொப்பனத்தின் மூலமாய் தேவன் அருளின வாக்குகள் எல்லாம் அப்படியே நிறைவேறிற்று. ஒருவேளை அவனை பார்த்து இதெல்லாம் எப்படி ஆகும் அல்லது எப்படி நேர்ந்தது என்று சொன்னால், அவனும் சொல்லுவான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுவான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம், வாக்கு பண்ணப்பட்ட வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்கும் தேவ ஜனமே, சில காரியங்களை பலத்தினால் செய்ய இயலாது, சில காரியங்களை பராக்கிரமத்தினாலும் செய்ய இயலாது. ஆனால் தேவ ஆவியானவர் இறங்கும் போது எல்லா காரியங்களுமே நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே முழு அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்காக செயல்படுகிற ஒரு நாளாக இருக்க போகிறது. The Holy Spirit is going to orchestrate everything on your behalf and everything is going to be in order. God is going to do a miracle in your life. நிச்சயமாய் நம்புகிறேன், ஆவியினால் உண்டாகும் அற்புதங்களை நீங்கள் காண துவங்க போகிறீர்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் இருந்து நான் 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். நிச்சயமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே நேரிடும், அல்லது இந்த நாளிலே நிச்சயமாய் தேவன் அப்படியே உங்களை நடத்துவார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முதலாவது காரியம், நாம் வாசித்த வாக்குத்தத்த வசனத்திலேயே இருக்கிற அந்த காரியம், ஆவியினாலேயே ஆகும். எனவே இந்த நாள் ஆவியினாலேயே ஆகும் நாளாய் இருக்கிறது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற சகல காரியங்களும் ஆகும் என்று பரலோகம் ஆமோதித்து சொல்லுகிறது. நிச்சயமாக ஆவியினாலேயே ஆகும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. எவைகளாய் இருந்தாலும் சரி, அது கடினமானவைகளாய் இருந்தாலும் சரி. ஏனென்றால் இங்கே எழுதியிருக்கிறது, நீங்கள் இந்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, பெரிய பர்வதமே நீ மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இந்த நாளிலே ஆவியினாலேயே ஆகும் நாளாக இந்த நாளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையிலே
பெரிய பர்வதங்களாய் காணப்படுகிற பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும்படி தேவன் செய்ய போகிறார். ஆவியினாலேயே ஆகும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. இரண்டாவதாக இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை கவனிக்கும் பொழுது ஆர்ப்பரிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. எனவே இது ஆவியினாலேயே ஆகும் நாள். இரண்டாவதாக இது ஆர்ப்பரிக்கும் நாள். நிச்சயமாய் நீங்கள் ஆர்ப்பரிக்கும்படிக்கு, கிருபையினால் உண்டாகும் ஆர்ப்பரிப்பை நீங்கள் கண்டுகொள்ளும்படிக்கு, அனுபவிக்கும்படிக்கு உரிய ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. கிருபையினால் உண்டாகும் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. வேதம் சொல்லுகிறது, தலைக்கலை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். தடைகள் நீங்குகிறது. காரணம், தலைக்கல்லாகிய கிறிஸ்து அவர் தமது கிருபையோடு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அற்புதங்களை செய்ய போகிறார். எனவே இது ஆவியினாலேயே ஆகும் நாள், இது ஆர்ப்பரிக்கும் நாள். மாத்திரமல்ல, 10வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அற்பமான ஆரம்பத்தின் நாள். சில காரியங்களை தேவன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பம் பண்ண விரும்புகிறார். அது ஒருவேளை அற்பமாக தோன்றலாம், ஆனால் தேவ தீர்மானமும் தேவனுடைய தயவுள்ள கரமும் அதன் மேல் இருக்கிறபடியினால் அந்த அற்பமானவைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகளாய், அலங்காரம் பெற்றவர்களாய் நிச்சயமாய் மாறும். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியினாலேயே ஆகும் நாள், இரண்டாவதாக ஆர்ப்பரிக்கும் நாள், மூன்றாவதாக அற்பமான ஆரம்பத்தின் நாள். அற்பமானவைகளை ஆச்சரியமுள்ளவைகளாய் மாற்றி அவைகளுக்கு ஒரு அலங்காரத்தை கொடுத்து தேவன் உங்களை விசேஷப்படுத்தி என்றென்றைக்கும் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.